ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஈஸியாக சுலபமான முறையில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேகமாக செஞ்சிடலாம், சட்டுன்னு நம்மளுக்கு முடிஞ்சிடும். வீட்டில் பூண்டு இருந்தால் போதும், நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஆமாங்க, இன்றைக்கி பூண்டு சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிலர் பூண்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்க கூட விரும்பி இந்த சாதத்தை சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி 1/2 கைப்பிடி அளவு பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பூண்டாக எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் பூண்டை காட்டிலும் சின்ன சைஸ் பூண்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால இந்த ரெசிபிக்கு சின்ன சைஸில் இருக்கிற பூண்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பூண்டை நல்லா வறுத்தெடுக்கணும். அதனால பொன்னிறம் ஆற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, 8 அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா வறுபடட்டும். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பொடியாக்கிக்கோங்க. இதுதாங்க இந்த பூண்டு சாதத்துக்கு தேவையான மசால். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் அளவுக்கு வதங்கட்டும். பொன்னிறம் ஆயிடுச்சு. கூடவே 2 தக்காளியை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் கூட வேகிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்து வேக வைக்கிறோம். வேகமாக நம்மளுக்கு வெந்துடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு கையளவு புதினா இலைகள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா, நம்ம இப்போ பூண்டு, மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணல, ஒன்றும் பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு பல்ஸ் மோடிலே போட்டு அரைங்க. அப்போ தான் இதாகும். நீங்கள் நார்மல் இதில் வச்சு போட்டிங்கன்னா அது கரெக்டாக வராது. பல்ஸ் மோடிலே போட்டு நீங்கள் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் நம்மளுக்கு அது எவ்வளோ உப்பு தேவையோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பூண்டை ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்தனால அதுலேருந்து எண்ணெய் வரும். அதனால் நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவை இருக்காது. இப்போ இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்ச அளவும் வதங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, பூண்டு மசாலா தயாராகிடுச்சு. இன்னைக்கு 1 கப் அளவு அரிசியை எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கோம். இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கட்டும். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உதிரி உதிரியாக வர்றதுக்கு கூட நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வேக வச்சு வடிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இந்த சாதத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக பூண்டு சாதம் தயார் பண்ணியாச்சு. இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சட்டுன்னு வேகமாக நம்மளுக்கு பூண்டு சாதம் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.